இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உலகின் கொடிய பயங்கரவாதத்தை அழித்த கீர்த்திமிகு தலைவர் நாடு திரும்பினார். ஜோர்தானுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனைத்து இலங்கைகளையும் ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்தியதன் மூலம் இன்று காலை நாடு திரும்பினார். ජනාධිපතිතුමන් මව්බිමට සැපැත්වන බොහොම ජනතාව ඉතාම උද්‍යෝගයෙන් තමන්ගේ ආදරණීය නායකයාට ස්වකීය උත්තමාචාරය පුදන ආකාරය අපට දැකපත් කරන්නට හැකියාව ලැබෙනවා. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் தாயகம் திரும்பிய ஜனாதிபதி தாயகத்தில் காலடி எடுத்து வைத்தவுடன் பூமியில் விழுந்து தாயக பூமிக்கு மரியாதை செலுத்தியது நாட்டின் அனைத்து மக்களும் ஆனந்த கண்ணீர் விட்ட ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. ஜனாதிபதியை வரவேற்பதற்காக அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர்கள், மாகாண முதலமைச்சர்கள், முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர் உட்பட ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் என ஏராளமானோர் விமான நிலைய வளைவிற்கு வருகை தந்திருந்தனர். தேசிய கொடியை ஏந்திய வண்ணம் பெரும் எண்ணிக்கையான மக்கள் கூட்டம் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். விமான நிலையத்தில் அதிதிகளின் குளத்துக்கு சென்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சர்வமத நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பௌத்த சமய நிகழ்ச்சிகளை கலனி பல்கலைக்கழக வேந்தர் சங்கைக்குரிய கலாநிதி வெலமெட்டியாவே குசல தம்மத்தேரர் நிகழ்த்தினார். प्रार्थना करना ஆனந்தமானந்தகரம். இந்து சமய நிகழ்ச்சிகளை கனகரத்னம் குருக்களும், முஸ்லிம் சமய நிகழ்ச்சிகளை மௌலவி நியாஸ் முகம்மதும், கிறிஸ்தவ சமய நிகழ்ச்சிகளை அருட்தந்தை ஆண்டனி பிந்தோவும் நிகழ்த்தி ஜனாதிபதியை ஆசீர்வதித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சங்கைக்குரிய கலாநிதி பெல்லன்வில விமலரத்ன தேரர் அனுசாசனம் வழங்கினார். அவர் அங்கு அனுசாசனம் வழங்குகையில், சுமார் 30 வருடங்களாக கொடிய பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு இலக்காகியிருந்த இந்த நாடு பயங்கரவாதத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி வருகை தந்தமை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பமாகும் என தெரிவித்தார். சங்கைக்குரிய கலபட ஞானேஸ்வர தேரர் தலைமையில் நாட்டை கட்டியெழுப்பும் பாரிய அபிவிருத்தி புரட்சியின் நிதியம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன் முதலாவது அன்பளிப்பை அவர் ஜனாதிபதியிடம் கையளித்து உரையாற்றினார். குறுகிய காலத்தில் ஜனாதிபதி தனது உறுதிமொழியை நிறைவேற்றி இந்த நாட்டை ஒருங்கிணைத்து ஐக்கியப்படுத்திய ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். இந்த சந்தர்ப்பத்தில் சகல பேதங்களையும் மறந்து அனைவரும் ஒருதாய் பிள்ளைகள் போன்று இந்த நாட்டை கட்டியெழுப்ப உதவ வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஜனாதிபதி நாடு திரும்பியவுடன் உடனடியாக நாடு பூராகவும் உள்ள மக்கள் வீதிகளில் இறங்கி மகிழ்ச்சி ஆரவாரம் தெரிவித்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பல பாகங்களில் பட்டாசு கொளுத்தி மக்கள் ஆரவாரம் தெரிவித்தனர். தேசிய கொடியை ஏந்திய இளைஞர்கள் வீதிகளில் இறங்கி ஆரவாரம் தெரிவித்தனர்.
ஜனாதிபதி தாயகம் திரும்பியவுடன் தாயக பூமிக்கு மரியாதை செலுத்தியமை தேசத்திற்கே ஒரு உணர்வுபூர்வமான சந்தர்ப்பமாகும் என கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற ஒரு சிரேஷ்ட தலைவரை நாடு பெற்றிருப்பது தேசத்தின் அதிர்ஷ்டமாகும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விமானம் மூலம் ஜோர்தானிலிருந்து வந்திறங்கியதை தொடர்ந்து முதலில் தாயகத்துக்கு வணக்கம் செலுத்தியது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். ஜனாதிபதியின் இந்த தீர்க்க தரிசன செயற்பாடு பாராட்டத்தக்கது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாயகத்துக்கு தனது வணக்கத்தை செலுத்தியமை ஒரு விசேட நிகழ்வாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நீண்ட ஆயுள் வேண்டி இந்த தருணத்தில் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். தேசத்தின் அதிர்ஷ்டத்துக்காக பிறந்த அரசு தலைவர் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கருத முடியும் என சமய தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தாயகத்தின் மீது அன்பு செலுத்தும் இவ்வாறான தலைவர் ஒருவர் எமது நாட்டில் இருப்பது எதிர்கால சந்ததியினரின் அதிர்ஷ்டம் என்றும் சமய தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் அதை பார்க்கக்கூடிய அதாவது விடுதலை புலிகள் தற்பொழுது ரஹீம். எமது இலங்கை நாடு பயங்கரவாதத்திலிருந்து சுதந்திரம் பெற்று ஒரு நல்லதொரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் எங்களது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது அவர்கள் இந்த மண்ணை நேசித்த விதத்தைக் கண்டு நாங்கள் ஆச்சரியமடைகின்றோம், பூரிப்படைகின்றோம். உண்மையில் தனது சொந்த மண்ணை நேசிக்கின்ற ஒரு தலைவராக, அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக எங்களது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருப்பதையிட்டு நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷமடைகின்றோம். அவருடைய இந்த நேசத்தைக் கண்டு ஒவ்வொரு இந்த நாட்டின் குடிமகனும் இந்த மண்ணை நேசிக்க வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்குள் ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்று நமது நாடு பயங்கரவாதத்திலிருந்து உண்மையான விடுதலையை பெற்றுள்ளதையிட்டு நாம் அனைவரும் இலங்கையர் என்ற அடிப்படையில் சந்தோஷமடைகின்றோம், குறிப்பிடுகின்றோம். எமது இந்த மண், எமது இந்த நாடு நல்லதொரு நிலையில், நல்லதொரு செழிப்பான நிலையில் மீண்டும் நல்ல நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கை எம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தைரியமான செயற்பாடும், அவர்களுடைய தன்னம்பிக்கையும், அவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி செய்திருக்கின்ற சேவையையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டுக்காக தன்னாலான சேவைகளை செய்து இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் சகலருக்கும் ஏற்படும் என்று நாங்கள் இந்த இடத்திலே நம்புகின்றோம். அதற்காக சகல மக்களும் தமது உள்ளங்களை தயார் செய்து நம்முடைய செயற்பாடுகளை நாட்டுக்காக செயற்பட செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டின் சுதந்திர தலைவராக மதிப்பிக்கப்படக்கூடியவர் என கிழக்கு மாகாண புத்திஜீவிகள் தெரிவித்துள்ளனர். தாய்நாட்டை நேசிக்கும் ஒரே தலைவராகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திகழ்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாத்த மனிதனுக்கு, இந்த நாட்டின் இறையாண்மை மதித்த ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரவேற்பாகவே நான் பார்க்கின்றேன். அதிலும் குறிப்பாக இன்று கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சுதந்திரத்தின் நாயகன் என்னும் ஒரு கௌரவத்தை இன்று பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக எமது ஜனாதிபதி அவர்கள் நாட்டுக்கு வந்திறங்கியவுடன் அந்த விமான நிலையத்தில் தனது தாய் நாட்டை தனது இரு கரங்களால் முத்தமிட்ட செய்தியானது உண்மையிலேயே இந்த நாட்டின் இறையாண்மையை மதிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனதை நெகிழ வைத்திருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு அதிகாரத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை இந்த மூவிரு மக்களுக்கும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் அவர் சொல்லியபடி செய்பவர். அவர் தேர்தல் காலங்களிலே இந்த நாட்டை நான் பாதுகாப்பேன், இந்த நாட்டை ஒரு ஐக்கிய நாடாக மாற்றுவேன் என்று சொல்லியிருந்தால், அதுபோன்று தற்போது நாடு ஒற்றை ஆட்சியின் கீழ் இன்று சந்தோஷமாக சமாதானமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இன்று அவர்கள் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படையின் மூலம் இந்த நாட்டிலே இருக்கின்ற பயங்கரவாத பிரச்சனையை முடிவிட்டு இந்த நாட்டுக்கு ஒரு தன்னுடைய சுதந்திரமான தாய் நாட்டுக்கு திரும்பியது மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். யுத்தசூனிய பிரதேசத்தில் பயங்கரவாதிகளிடம் சிக்குண்டிருந்த